முருகப்பெருமானின் பிறந்த தினமாக வைகாசி விசாக திருவிழா குன்றுதோறும் குடியிருக்கும் குமரப்பெருமானின் திருக்கோயில்களில் கோலாகலமாக அரங்கேறின. விசாகத் திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் முருக பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்தனர். பாத யாத்திரையாகவும் பக்தர்கள் வந்திருந்தனர். கடலில் புனித நீராடி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருச்செந்தூரில் வைகாசி விசாகத்தன்று செந்திலாண்டவர் தங்கச் சப்பரத்தில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு அவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. வசந்த மண்டபத்தில் 11 சுற்றுகள் சுற்றி வந்த செந்திலாண்டவரை பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி வணங்கினர். வேத பாராயணம், தேவாரம், திருப்புகழ், பிரம்மதாளம், நந்தி மத்தளம், சங்கநாதம், பிள்ளைத்தமிழ், நாதஸ்வரம், வேல் வகுப்பு, வீரவாள் வகுப்பு, கப்பல் பாட்டு என்று 11 பாராயணங்கள் இடம்பெற்று திருச்செந்தூரில் பக்தி மனம் கமழ்ந்தது. விசாக நாளில் முருகனை தரிசித்தோர் முருகப்பெருமானை ஆண்டு முழுவதும் தரிசித்த புண்ணியம் பெறுவர். திருச்செந்தூரில் அலைகடலுக்கு இணையாக திரண்டு வந்திருந்த முருக பக்தர்களுக்கு இந்த புண்ணியம் கிடைக்கட்டும்.